கடைக்காரர சொல்லுபா. ஒரு நல்ல பொள்ளங்காயா, நீளமான பொள்ளங்காயா கொடுங்க. சாப்பிட்டா ஞாபக சக்தி நிறைய வருமா? இங்க இருக்கிறதுல எதை வேணாலும் கண்ணு மூடி எடுத்துக்கப்பா, எல்லாமே நல்லதுதான். நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியாதுங்க. நீங்களே சொல்றீங்க எல்லாமே நல்லதுன்னு. நல்லதுல ஒண்ணே எடுத்துக்கினா போச்சு. அப்ப நான் வரட்டுங்களா? வரங்க, அப்புறம் சந்திப்பான். என்னது தெரு பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகுது? தெரு ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கு, நம்ம தான் வளைஞ்சு வளைஞ்சு போறோம். எக்ஸ்கியூஸ் மீ, பிரசவாஸ்பத்திரிக்கு எப்படி போகணும்? கர்ப்பத்தோட போகணும். எந்த வழியா போகணும்? இப்படி ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல லெஃப்ட்ல. என்ன ஆச்சு இவனுக்கு? தொடப்பு குச்சியை மந்திச்சு விட்டா மாதிரி ஓடுறான். இந்த பொடலக்காயை வெட்டி கறி பண்ணு. எனக்கு ஞாபகம் மறந்து உனக்கு திட்டுவாயி ரெண்டுத்துக்கும் சரியா போச்சு. இன்னைக்கு மறக்காம எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்ணிட்டேன். இத போய் வீட்டுல முதல்ல சொல்லணும். என்ன இது, எல்லாரும் என்னையே பாக்குறாங்க. எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க நினைக்கிறேன். ஒரு பாக்கெட் சிகரெட் கோல்ட் பிளாக் ஃபில்டர் கிங்ஸ் தரேன் சார். பில்ஸ் கிங் அதே மாதிரி இருக்குதுன்னு அதை கொடுத்துறாதீங்க. கோல்ட் பிளாக் ஃபில்டர் கிங்ஸ் கொடுங்க. என் மேல அவ்வளவு சந்தேகம் இருந்தா நீங்களே பார்த்து எடுத்துங்க சார். ஏன் எல்லாரும் என்னையே பாக்குறீங்க? நான் சிகரெட் குடிச்சா உங்க தலையா வெடிச்சு போவோம். என் வாயே எரிஞ்சு இருதயமே வெடிச்சாலும் நான் சிகரெட் குடிக்கிறத நிறுத்த போறதில்ல. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன், கேட்டுக்குங்க. எனக்கு அப்ப வயசு 13. சும்மா பேச ஆரம்பிச்சேன்னா சிவகாசி பட்டாசு மாதிரி வெற்றி தள்ளிடுவேன். 1962 நவம்பர் 22 கென்னடி சுட்டுக் கொல்லப்பட்ட நாள். அன்னைக்குத்தான் நான் சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சது. இதை எவ்வளவு வீட்டுல போய் வத்தி வச்சுட்டா குடும்பமே வெடிச்சு போச்சு. ஏன் எல்லாரும் காதை மூடிக்கிறீங்க? சிகரெட்டு பிடிச்சா புகை வரும், மூக்க மூடுறது நியாயம். மூக்க மூடுறதுக்கு பதிலா காதை முடிக்கிறீங்க, காதை முடிக்கிறதுக்கு பதிலா மூக்க மூடிக்கிறீங்க. கொஞ்ச நாளாவே எல்லாரும் குழம்பி போயிருக்கிறீங்க. நம்ம நாட்டுல எல்லாரும் அடுத்தவன் வேலைக்கு தான் வேட்டு வைக்கிறானுங்க. அவனுக்கு தெரியாது அவன் தனக்கே வேட்டு வச்சுக்கிறான்னு. என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது. நானே வேட்டு வச்சுக்கிட்டா தான் உண்டு.
பட்டாசு தாட்டை யாராவது சொல்லிருக்க கூடாதா? இதுதான் சரியான தற்கொலை. தூக்க மாத்திரை வெடி மருந்தெல்லாம் சரியா வேலை செய்யாது. இது நிச்சயம் சக்சஸ் ஆயிடும். ஹலோ பிரதர், 1 மினிட் நில்லுங்க ப்ளீஸ். ஸ்டாப். கொஞ்சம் இந்த பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒரு ஃபுல் பாட்டில் குடிச்சிட்டேன். இப்போ இங்க பிரச்சனை. தட் இஸ், கழுத்துல டை எப்படி மாற்றுறதுன்னு தெரியல. நீங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். கமான், கூச்சப்படாதீங்க, என் கழுத்து தானே. கமான், மாட்டி விடுங்க சார். கொஞ்சம் உதவி பண்ணுங்க டை கட்டுறதுக்கு. சாக போற நேரத்துல டிஸ்டர்ப் பண்றீங்களே. சரி. டை கட்டி விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன யாருக்குமே பிடிக்கல, அதனால இந்த கல்லை கட்டிக்கிட்டு கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கேன். யாருக்குமே பிடிக்கலன்னா தற்கொலை பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படி உங்களை யாருக்கு பிடிக்கல? என் பொட்டாட்டிக்கு பிடிக்கல. என்ன ஞாபகம் மறந்து திட்டுறா. ஸ்கூல் பசங்க எல்லாம் என்ன பார்த்தா கல்ல எடுத்து அடிக்குதுங்க. என்ன பார்த்தா நாய் எல்லாம் குறைக்குது, குறைகெல்லாம் பழிப்பு காட்டுது. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க உயிரோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாக வேண்டியதுதான். Come on, proceed. Quick, quick. Thank you. 1 minute. நீ சாகிறதுக்கு முன்னாடி என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சாவு. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிறது நானும் என் பொண்டாட்டியும் தான். எங்களுக்குள்ள சண்டையே வராது. அவ என்னை எப்படி திட்டினாலும் சரி, நான் இந்த கல்லு மாதிரி இருப்பேன். இரியா, சாகிறதுக்கு அவசரப்படாது. என் கேரக்டரை பத்தி சொல்லிட்டு இருக்கேன்ல, கேட்டுட்டு அப்புறமா சாவு. என் கழுத்துல கல்ல கட்டி கடல்ல தூக்கி எறிஞ்சாலும் சரி, எனக்கு சாவு வராது. அப்படியே நான் கல்லு மாதிரி நிப்பேன். எனக்கு தண்ணியில சாவு கிடையாதுன்னு ஜோசியக்காரனே சொல்லிருக்கானே. ஒரு வாட்டி எங்க ஊருக்குள்ள வெள்ளம் வந்து எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிருச்சு. ஆனா நான் மட்டும் சாகல. ஏன்னா நான் கல்லு. ஏங்க, அப்ப நான் இந்த கல்லை தூக்கி போட்டுட்டு சாகலாங்களா? நான் ஏன் இன்னும் நனையாம இருக்கிறேன்? அதான் கல்லை கட்டிக்கிட்டு விழுந்துட்டேனே. இது என்னது? இது டை எப்படி நம்ம கழுத்துக்கு வந்தது? கல்ல கட்டிட்டு விழுந்தது நானு. மேல இருந்து பாத்துக்கிட்டா இருக்கா, விழுந்து காப்பாத்தியா? எனக்கு நீச்சல் தெரியாதுங்கிறது மறந்து போச்சே. உனக்கு நீச்சல் தெரியாதா? இன்று மறக்காமல் பல் பிடுங்க வேண்டும். டாக்டர், என்ன பல்ல புடுங்கணும். ஓகே. எந்த பல்லு? ஏன் டாக்டர் குழப்பறீங்க? அதத்தான் மறந்துட்டேன். நீங்களா பார்த்து புடிங்கிடுங்க. சரி, வாய் தோற. என்ன எங்க போயிட்டு வரீங்க? பல்ல புடுங்கிட்டு வரேன். ஏன் இன்னைக்கு மறக்காம பல் புடுங்கன்னு நீ தானே சொன்ன. எழுதி வேற கொடுத்த. ஐயோ, நான் ஏன் பல்ல எல்லாம் புடுங்கணும்னு சொன்னேன். இப்ப நீங்க உங்க பல்ல புடுங்கிட்டு வந்து வாய் வீங்க அனுமார் மாதிரி நிக்கிறீங்களே. நீ உன் பல்ல புடுங்கணும்னு நான் சொன்னேன். இது ஏன் நீ என்கிட்ட முதல்லயே சொல்லல? துட்டு இல்ல, சும்மா நின்னு பாரு. போயிடாத. போயிடாண்டால் ஒரு புடி மண்ணாடி வச்சுட்டு போ.
மானம் கட்ட பசங்க. இங்க கவனி. மெட்ராஸ், மைசூர், பம்பாய், கல்கத்தா, கராச்சி, டில்லி, கொழும்பு, ஹைதராபாத், பாட்னா, குவெட்டா, லாகூர், பிஷாவர், சிம்லா, அலகாபாத், லக்னோ, காசி, ரங்கூன், சிங்கப்பூர், கோலாலம்பூர், திருவனந்தபுரம், காரைக்கால், பாண்டிச்சேரி, ஷாங்காய், கான்பன், டோக்கியோ, ஈடன், சுயஸ், அங்காரா, லண்டன், பாரிஸ், ரோம், பெர்லின், ஏதென்ஸ், வியன்னா, வாசா, மாஸ்கோ, எடின்பர்க், நியூயார்க், ரியோ டி ஜனீரோ, கைரோ, கேப் டவுன், கான்பரா, அடிலைட், சிட்னி. இத்தனை ஊரலை சுத்தி பிரఖ్యాత என்னுடைய பாம்புகள். பாம்பிலேயே எத்தனை விதம் இருக்கின்றது சார். அதுல கட்டி விரியன்னு சொல்றான், கண்ணாடி விரியன்னு சொல்றான், நல்ல பாம்புக்கு சொல்றான், பச்சை பாம்புக்கு சொல்றான் சார். இந்த பாம்புகள் கடிச்சா இந்த தாயத்தை கட்டுங்கோ, விஷம் ஏறாது. ஒரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சாம்பிராணி போட்டு தூவம் காமி. கையில கட்டு, முண்டாவில கட்டு, கழுத்துல கட்டு, ஆனால் இடுப்பை மாத்திரம் கட்டாதே. ஏனென்றால் அங்கேதான் மனிதனுடைய மர்மஸ்தானம் இருக்கிறது. இந்த தாயத்தை வாங்கலன்னா ரத்தம் கைக்கு சாவிங்கோ. மஸ்தான் சொல்லிவிட்டான், மஸ்தான் சொல்லிவிட்டான். Hello, my dear sweetheart. How are you? Stupid. Nonsense. I am sorry. Madam. Madam. உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் உங்களை மனசார விரும்புறேன். நீங்க இல்லாம இனிமே என்னால ஒரு நாள் கூட தூங்க முடியாது. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? பின்னையாமா கத்துன? ஐயோ, இவர் என்ன பார்த்து விசில் அடிச்சதுக்காகவோ இல்ல இடிச்சதுக்காகவோ கத்தலைங்க. எங்க ரெண்டு பேரும் கல்யாணமே 2 வருஷம் ஆச்சு. அத மறந்துட்டு இன்னும் என் பின்னாடி விசில் அடிச்சு சுத்திட்டு இருக்காரேன்னு நினைச்சுதான் கத்துனேன். நமக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சா? இத ஏன் நீ முதல்லயே என்கிட்ட சொல்லல? ஐயோ, இந்த கன்றாவை எங்க போய் அடிச்சுக்கிறதுன்னு புரியல. கருமம். எனக்கு ஞாபகம் மறதி வியாதிக்கிறது மறந்துட்டேனே. சிரிக்காத. ஏமா, உன்னை தெரியாதமா யாராவது ஹோட்டலுக்கு அடிச்சு போனா இப்படிதான் 200 250 ரூபாய் கொட்டிப்பியா? அதிக பசி எடுக்கலன்னா இப்படிதான் லைட்டா சாப்பிடுவேன். சுத்தம். விஜய், நம்ம ரூம்ல வேற யாராவது இருக்காங்களா? இல்ல. ஏன் கேக்குற? இது யாரு? நம்ம ரெண்டு பேரும் கவலை எல்லாம் மறந்துட்டு ஜாலியா இருக்கதான் அவளுக்கு கொண்டு வந்திருக்கேன். நமக்கு என்னடா கவலை? அத பத்தி நாளைக்கு யோசிக்கலாம். இப்போ நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்க. நான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மாதிரி ஏகபத்தினி விரதன். ஏகபத்தினி விரதன். நான் ஏக போக பத்தினி விரதன். டேய், நான் ட்ரிபிள் எக்ஸ் மெடிசன் சாப்பிட்டு வரேன். நீ அது வரைக்கும் ராணி குட்டி கூட ஜாலியா இரு. வந்துடும் கூட போ. நீ பழகுறது ரொம்ப உள்ள தள்ளிட்ட. மார்கோ மார்கோ மாரேகை ஜோருகோ ஜோருகோ ஜோரேகை. ஏமா, இதான் உனக்கு முதல் அனுபவமா? நிச்சயமா. ஆனா ஏன் எல்லா ஆம்பளைங்களும் இதே கேள்வியை என்கிட்ட கேக்குறாங்க? பூச்சி. பரவாயில்ல. இன்னொரு பூச்சி. இதோ பாரு, நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்கணும். ஆமா. ஏன் உங்க கையெல்லாம் இப்படி ஆடுது? அது ட்ரெயின்ல போறப்ப அப்படிதான் ஆடும். இது ஒன்னும் ட்ரெயின் இல்லையே. ஆமா, அதானே. அது உன் கை என் மேல பட்டது இல்ல, அதான் கொஞ்சம் கலக்கமா இருக்கு. அத்தா, அத்தா. என்ன சின்னி, இது நமக்கு ஒத்து வராது. யூகோ. டேய், நான் உன டைரி ஜாலியா நினைச்சேன்டா. நீ சரியான பயந்தாங்கொல்லிடா. டேய், காதல பத்தி நான் உனக்கு ஒரு பொழுப்புற சொல்லி தரேன், கேளு. ஏய்,
உடம்புல ரத்தமும் உணர்வும் சூடா இருக்கிற போதான அனுபவிக்கணும். தேவி தேட்டர்ல பக்த அனுமானின் பாதாள விஜயன்னு ஒரு படம் போட்டிருக்காங்க, போய் பாரு. டாக்ஸ் ஃப்ரீ. வா ராணி, வா நம்ம ராசலியில பார்க்கலாம். விஜய், கொஞ்சம் இரு, பின்னாடி ஏதோ சத்தம். என்ன இது அநியாயமா இருக்கு? பட்ட பகல்ல பப்ளிக் பிளேஸ்ல உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. பின்ன ஏன் இங்க வந்து இப்படி அசிங்கமா? தனியா இருக்க முடியாதபடி வீடு சின்னதா இல்ல பெட்ரூம் பத்தலையா? அதெல்லாம் பெரிய வீடு தான், பெரிய பெட்ரூம் தாங்க. அப்புறம் ஏதாவது தோஷம் ஜாதகம் நேரம்னு உங்க 2 பேரும் சேர இல்லையா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதுவும் இல்லையா? பின்ன என்னதான் உங்களுக்கு ப்ராப்ளம்? யார் தான் ப்ராப்ளம்? எனக்கு இப்ப புருஷன் தாங்க ப்ராப்ளம். எனக்கு இவர் மனைவி தாங்க ப்ராப்ளம். என்னது? திஸ் இஸ் நான்சென்ஸ். இந்த மாதிரி ஆபாசம் எல்லாம் பப்ளிக் பார்க்ல நடக்குது. முதல்ல கம்ப்ளைண்ட் எழுதி இந்த பார்க் பாதுகாப்பு அதிகாரி கிட்ட கொடுத்து ஆக்ஷன் எடுக்கணும். எழுதிட்டீங்கன்னா அதையும் என் கையில கொடுத்துருங்க. ஏன்னா நான் தான் பாதுகாப்பு அதிகாரி. நாட்டுல எதுலுமே ஒரு தில் ஒண்ணுண்டா, அப்பதான் வாழ்க்கைய குறிப்பா பெண்கள் அனுபவிக்க முடியும். நேத்து மாதிரி வெக்கப்பட்டு கூனி குறி நின்னுட்டு இருந்த அப்புறம் வாழ்க்கை பூராவும் மூச்சு விடுற லேம்ப் போஸ்ட் தான். மூச்சு நின்ன பிறகு வாழ மட்ட கல்யாணம் பண்ணி போக வேண்டியதுதான். புரிஞ்சதா? நான் ஒண்ணும் உங்களை மாதிரி வெறி பிடிச்சு கண்ட பொம்பளைங்களை அனுபவிக்கிற டைப் இல்ல. ஒரே பொண்ணோட வாழ்க்கைய வாழ நினைக்கிறேன். போடா. ஓகே, நீ ஒரு போனல் டைப், ஐ மீன் நேர்மையான டைப்னு வச்சுக்கோமே. உன் ஒரே காதல் இது வரைக்கும் என்ன பண்ணிருப்ப? பேசுன்னு பேசி தள்ளிருப்ப. ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு லவ். நீல லவ்வர் அவ லாக்கி இல்லடா, லெக்சரா தான் லாக்கி. மனசார ஒரு பொண்ணை காதலிச்சு ஒரு உறவு ஆரம்பிக்கலாம். அது உடலோட ஒட்டுருவா முடிஞ்சாதான் அது உண்மையான காதல். புரிஞ்சுக்க. என்னடா நீ ஒரேடியா குழப்பற? அதுக்கெல்லாம் தில்லு ஒண்ணுண்டா. என்ன மாதிரி இப்ப பார், உன் கண்ணெதிர்க்கே ஒரு தில் மேஜிக் காட்டுறேன். உன் பேர் என்ன? முனிமாங்க. முனிமா, அழகான பேரு. முன்சு அட்ரஸ் தரேன். வேலை முடிஞ்ச பிறகு என் ரூமுக்கு வந்துரு, ஜாலியா இருக்கலாம். வந்துருவா. ஐயோ, என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சா கொன்னுடுவாரு. ஓவர் டைம் சொல்லி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயேன். அத நீங்களே சொல்லிடலாமே. ஏன்னா உங்களுக்கு ஷேவ் பண்ணிட்டு இருக்கிறவர் தான் என் புருஷன். விழுப்புண் பட்டாலும் வில் பவர் மட்டும் போக கூடாது. கழுத்தை வெட்டினாலும். இவ்வளவு கூட்டம் இன்னைக்கு இருக்கே. இவங்க எல்லாம் பார்த்து முடிச்சு வரணும்னா 4 மணி நேரமாவது ஆயிடும் விஜய். சார், ஹலோ. ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா? காத்து இருக்கனா? 94 டிகிரி குளிர் ஜன்னின்னு விரைச்சு போய் வந்தேன். 100 டிகிரி கொதிக்கிற ஜோரத்துல உக்காந்து இருக்கேன். டாக்டர் என்னன்னா உள்ள பயங்கர பிஸியா இருக்காரு. நாம இப்படி நெருங்கி பழகிறது டாக்டர் பெரியசாமி பார்த்தா கொஞ்சம் கூட விரும்ப மாட்டாரு. எனக்கு என்னமோ கலக்கமா இருக்குங்க. இத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? டாக்டர் பெரியசாமியோட 1 வருஷமா இன்டிமேட்டா பழகிறேன். இந்த மாதிரி ஒரு நர்ஸ் ஒரு டாக்டரோட பழகிறத ஜாலியா எடுத்துக்கணும், என்ஜாய் பண்ணணும்னு சொல்வார். இத கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? 2 வருஷமா நானும் அவர் மனைவியா நெருங்கி பழகிறேன். என்கிட்ட சொல்லாம உங்ககிட்ட சொல்லிருக்காரு. ரொம்ப குறும்புக்காரர் அவரு. என்னது, டாக்டர் பெரியசாமி உன் கணவரா? ஆமா டாக்டர், ரொம்ப நேரமா ஒரு பேஷண்ட் வெயிட் பண்றாரு. எனக்கு வேண்டியவரை கொஞ்சம் அட்டெண்ட் பண்றீங்களா? நானே டாக்டர் பெரியசாமி டென்ஷன்ல ஆடி போய் உட்கார்ந்து இருக்கிறேன். பேஷண்டா பேஷண்ட் சாவுகிறாங்க. போயா வெளியே. சாரி சாரி டாக்டர், இவ்வளவு நேரம் பொறுப்போடும் பொறுமையோடு தான் காத்துட்டு இருந்தேன். சாதாரணமா உங்கள மாதிரி பொறுப்பு இல்லாத ஆளுங்களோட அட்டகாசத்தை பாத்துக்கிட்டு ஐ கான்ட் சிம்ப்ளி சிட் டவுன் வாட்ச் என்ன மேனேஜர் இருக்க. வாட் டு யூ திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப்? ஐ கிக் யூ சன் ஆஃப் எ பிட்ச். கெட் லாஸ்ட். டாக்டர் செஞ்ச தப்புதான். அதுக்கு அவர் எப்படியா போட்டு அடிக்கிறது? அப்ப விட டாக்டர் சீரியஸ் ஆயிட்டார். அதுக்கு நான் என்ன பண்ண சொல்றேன்? இப்படி கேட்டா முதல்ல உன் கோவத்தை கொஞ்சம் குறைக்கணும். மாப்ள என்னதான் இப்படியே சாப்பிட்டாலும் அந்த ஹாய் गाइस, ஸ்டஃபிங். ஹாய் விஜய். சூடா ஒரு தோசை.
கைய கை விட்டு வேற எடுத்து வை. யாரும் இல்லாத அனாதை பயலுக்கு அங்க தொட்டா அழுக்கா இங்க தொட்டா தோஷமா. என்னடா சொன்ன? அனாதை பையன் வாயா சில்வர் ஜூப்ளி, யாரையாவது அடிச்சதுக்கு 25வது முறை ஃபைன் கட்டுற? குடு. சார், என்கிட்ட 35 ரூபா தான் இருக்கு. ஒரு 15 rupees லோன் நீங்க தர முடியுமா? அட்லீஸ்ட் அக்கவுண்ட்ல எது வச்சுக்க முடியுமா? நான் வேர்ல்டு பேங்க் பிரசிடென்ட், உனக்கு லோன் கொடுக்கறதுக்கும் அக்கவுண்ட் வச்சுக்கிறதுக்கும் விட்டா என்னையே. என்ன விஜய், கிளாஸ் போகாம இங்க நின்னுட்டு ஏதோ பணம் கேட்டுட்டு இருக்க? அது வேற ஒண்ணும் இல்ல, ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா கட்டிட்டேனா, அதான் சேஞ்ச் கேட்டுட்டு இருக்கேன். அட நீ ஒண்ணுமா புழுகிறான், பல தடவை பல பேர் அடிச்சு பல தடவை ஃபைன் கட்டியே பயில்வான். அட இப்ப கூட கேண்டீன் தொழிலாளி அடிச்சு வந்தாமா நிக்கிறான். இன்னும் இவன் கிட்ட அடி வாங்காதது நானும் நம்ம பிரின்சிபாலும் தாமா. விஜய், கேண்டீன்ல வெயிட்டர் போட்டு அடிச்சுட்டேன், ஆபீஸ்ல கிளர்க்க போட்டு அடிச்சுட்டேன். அப்படி என்ன மொட்டத்தனம் முன்கோவம்? என்ன அப்படி பார்க்காத. கேண்டீன்ல அந்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன அனாதை பையன் இனிமேல ஒருத்தர் இறக்கப்பட்ட அனாதன்னு சொல்லியிருந்தா அவன் காலில் கட்டி பிடிச்சு அழுதுருப்பேன். தேவடி அப்பா இல்லைன்னு திட்டுற மாதிரி என்ன அனாதன்னா சொல்லு மஞ்சு. நான் அனாதையானது ஏன் தப்பா? ஏன் தப்பா மஞ்சு? நான் அனாதைய போறது ஏன் தப்பா? நிச்சயமா நான் பிரின்சிபல் அடிக்க மாட்டேன். நான் என்ன பண்றது? தப்பு நடந்தா தாக்கிடுறேன், கோவம் வந்தா குத்திடுறேன். என்ன என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஒண்ணு நீயே கட்டுப்படுத்திக்க நான் ஒரு வழி சொல்றேன். இனிமே உனக்கு கோவம் வந்தா என்ன மனசுல நினைச்சுட்டு நிதானமா 1ல இருந்து 10 வரை இல்ல. என்னன்னா தானா கோவம் குறைஞ்சிடும், நிதானம் வந்துடும். தலைவா, உன் தைரியத்தை வச்சுதான் இன்னைக்கு எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்க போறேன். குறும்புக்காரையா நீ? ஏண்டா கண்ணுக்குட்டி, இந்த காலேஜ்ல யாரா பிஸ்தா? நீதான் தலைவா. குல்ஃபி, இங்க பா. இந்த காலேஜ்ல யாரா பிஸ்தா? நீங்க தானே. பல்பு, இந்த காலேஜ்ல யாரா பிஸ்தா? நீங்க தான் தலைவரா? பழிச்சு போ. சலாம் அலைக்கும் சார். எல்லார்கிட்டையும் கேட்ட கேள்வியை நான் உன்கிட்ட கேட்க போறேன். இந்த காலேஜ்ல யார் பிஸ்தா? ஒண்ணு. இந்த காலேஜ்ல யார் பிஸ்தா? 2. இந்த காலேஜ்ல யார் பிஸ்தா? 3. இந்த காலேஜ்ல யார் பிஸ்தா? 4. 5. ஐம் சாரி மஞ்சு. ஐயோ, சொல்டா யாரா பிஸ்தா? 9. 9 பிஸ்தாவை இருக்க முடியாது. சொல்டா யாரா பிஸ்தா? 10. சொல்லு. என்ன சொன்னீங்க? பிஸ்தாவா? பிஸ்தாவா? கேள்விக்கு பதில் தெரியலன்னு சொல்டா. அதுக்கு ஏன்னா மக்கு மக்குன்னு குத்துற. இப்ப யார் சொல்டா யாரா நிக்காத. நேத்துக்கு தானே அவ்வளவு சொல்லி கோவத்தை கட்டுப்படுத்த சொன்னேன். நான் சொன்னது செய்தியா? உன்னை மனசுல நினைச்சுக்கிட்டேன். 1ல இருந்து 10 வரைக்கும் நிதானமா என்ன. அப்புறம் என்ன? 10 எண்ணத்துக்குள்ள என் கோவம் 10 மடங்கு ஆயிப்போச்சு. திட்டு வாங்கிட்டு போக வேண்டிய உதவ வாங்கிட்டு போறான். இந்த மருந்து நமக்கு சரிப்பட்டு வராது. சரி, மறுபடியும் ட்ரை பண்றேன்.
होली बाइबल। விஜய், என்னப்பா நம்பவே முடியல. முன்னெல்லாம் கத்தி கபடாவோட தெரு தெருவா திரிவே நீ, இப்ப புஸ்தகமா கடகடையா திரியுற. குட் குட். என்ன புஸ்தகம் வாங்கி இருக்கிற? காட்டு பாப்போம். हिस्ट्री, ஜியோகிராபி, கந்தசஷ்டி கவசம். இதெல்லாம் நான் படிச்சு கிழிச்ச மேட்டர். பட் ஒன் திங், ஒரு புஸ்தகத்தை படிச்ச உடனே மறந்துடக்கூடாது. அதை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில அழுத்தமா உபயோகிக்கணும். ஓகே? எஸ் சார். ஹேவ் எ நைஸ் டே. ஜாலியா வெளியே போலான்னா மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டும். மஞ்சு, என்ன இப்படி ஒழுக்க நினைச்சிட்ட? ஐயோ, இது நமக்கு தெரிஞ்ச ஹோட்டல் தான். மழை நிக்கிற வரைக்கும் நாம ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு ரூம்ல சும்மா கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? ஹோட்டல் ரூம்லயா? இது நம்மளோட ஹோட்டல் தான். இவன் எனக்கு உயிரான நண்பன். உன் பேர் என்னப்பா? மதன். மதன். இவன் ஹோட்டல் தான் இது. இது ஒரு கோவில் மாதிரி வச்சிருக்கான். ஆமா சார், ஒரு வாரமா நம்ம ஹோட்டல்ல ரைடு பண்ணவே இல்ல. இவன் இன்கம் டாக்ஸ் ரைட் அத சொல்றான். நாம இங்கே வெயிட் பண்ணலாம். கரெக்ட் கரெக்ட். வெயிட் பண்ணலாமே. காருக்கு வைப்பர் வைக்கிறான், கண்ணாடிக்கு வைக்கப்படாது. கண்ணே தெரியல. ஓ மை காட், பிரின்சிபல் என் அப்பாவோட ஃப்ரெண்ட் வேற. நம்ம ரெண்டு பேரும் ஹோட்டல்ல தனியா பார்த்தாருன்னா வேற வெனியே வேண்டாம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். பிரின்சிபல் கூட அவரோட டிங்டாங். மிஸ்டர் மந்திரமூர்த்தி. மிஸ்டர் மந்திரமூர்த்தி. ஏங்க சார் இப்படி வந்து வந்து சும்மா தனியா வெளியே காபி பெஞ்சுக்கிட்டு இருக்குதா, உள்ள வந்து சூடா ஒரு கப் மழை சாப்பிடலாம்னு வந்தேன். கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட் சார். ஐ மீன் தனியா வரப்ப வெளிய காபி பெஞ்சா சூடா மழை சாப்பிடணும் தான் தோணும். நீங்க வெளிய காபி நின்னப்புறம் தானே போவீங்க? ஆமா ஆமா. அப்ப நான் மத்தமா 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 மழை சாப்பிடாம காபி சாப்பிடாம இந்த இடத்தை விட்டு நகர மாட்டார். இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறதா நான் சொல்லி தரேன். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். காஃபி வேண்டாம் வேண்டாம். ஒரு முக்கிய அறிவிப்பு. கல்லூரி மாணவர் ஒருவர் மாணவி ஒருத்தியை ஏமாற்றி
ஓட்டல் அறையில் பலவந்தப்படுத்தி கற்பழிக்க முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். அவருடைய பெயர்